Hello all, welcome to day 27 of sharing my mind voice while studying. இன்றைக்கி நம்ம ஆடிட்டில் சாப்டர் 3ல் ஆல்ரெடி இது வரைக்கும் முடிச்சிருந்தோம். டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் 7 வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் முடிச்சிருந்தோம். ஸோ இன்றைக்கி அதிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். இதில் ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்தோம்னு சின்னதாக ஒரு ரீகாப் பார்த்துக்கலாம். மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ், இதெல்லாம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்குள்ளே வரும். கரெக்டாக காம்பனன்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெயிட் அ மினிட் கைஸ். காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலில் என்னென்ன இருக்குது? கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் இருக்குது, என்டிட்டிஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்குது, கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதில் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்குள்ளே வாட் இஸ் இன்க்ளூடட் இந்த கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்புறம் ஆட்டிடியூட், அவேர்னஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் யாரோடது? மேனேஜ்மெண்ட் அண்ட் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸோட ஆட்டிடியூட், அவேர்னஸ், ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றது கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் இருக்கும். அப்புறம் அந்த ஆர்கனைசேஷன் எந்த மாதிரியான ஒரு டோனில் இருக்குது அப்படின்றத இந்த கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் தான் செட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கண்ட்ரோல் கான்சியஸ்னஸ் ஆஃப் த பீப்புளை இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதோட எலமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்டெகிரிட்டி, எத்திக்கல் வேல்யூஸை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், என்ஃபோர்ஸ் பண்ணுறோம். அடுத்து காம்பீட்டன்ஸ்க்கு எவ்வளோ கமிட்டடாக இருக்கும். அடுத்தது டிசிடபிள்யூஜி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா இல்லையா. மேனேஜ்மெண்ட்டோட ஃபிலாசபி எப்படி இருக்குது, ஆப்ரேட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அசைன்மெண்ட் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட அத்தாரிட்டி எப்படி இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் அசைன் பண்ணுறோம்ல அது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசிஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் எப்படி இருக்குது. இதெல்லாம் தான் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட். அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குன்றதுனால ஃப்ராட் நடக்க வாய்ப்பே இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலில் செகண்ட் பாயிண்ட்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ், தேர்ட் பாயிண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்க்ளூடிங் த ரிலேட்டட் பிஸ்னஸ் ப்ராசஸஸ். ஓகேவா? ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கிறது. அடுத்தது கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ், அடுத்தது மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? இதெல்லாம் தான் முடிச்சு வச்சுருந்தோம். இப்போ அதை பற்றி டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? சின்ஸ் கான்டெக்ஸ்டே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துக்கிட்டேன். ஸ்மிருதி அப்படின்னு ஒரு ஆடிட்டர் இருக்காங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. எதை சம்மந்தமாக அப்படின்னா எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறது, ஓரியன்டேஷன் கொடுக்கறது, அது ரிலேட்டடான மேட்டர்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க இந்த டாக்குமெண்ட்ஸில். அவங்களுக்கு என்ன ஆர்வமாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி இருக்க அப்ளிகன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்கன்றதை பார்த்து அவங்கள தான் ஹையர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களாம். ஐடென்டிஃபை வாட் ஷீ இஸ் ட்ரையிங் டு டூன்னு கேட்குறாங்க. ஓகே, ஹவு கெய்னிங் நாலேஜ் அபவுட் திஸ் ஆஸ்பெக்ட் இஸ் யூஸ்ஃபுல் டு ஹர் ஆஸ் அன் ஆடிட்டர். ஓகே, இது நம்ம கமிட்மெண்ட் டு கம்பீட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் பார்த்தோம். கரெக்டாக அந்த பாயிண்ட் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ கமிட்மெண்ட் டு காம்பீட்டன்ஸ் அப்படின்னா இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்குது, அதாவது கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டோட ஒரு எலமெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டாக? கமிட்மெண்ட் டு காம்பீட்டன்ஸ், எவ்வளோ தூரம் காம்பீட்டண்ட்டான ஆளை தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்றத மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களோ அந்தளவுக்கு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இதுதான் ஆன்சரான்னு செக் பண்ணிடுவோமா? கோ டு ஒரு 83 7. The study of company policies and practices regarding employee recruitment, training, orientation and related matters including hiring of best candidates is part of understanding HR function of the company. Okay, இந்த பாயிண்ட் நான் சொல்லலை. ஓகே, it helps understanding control environment of the company by gaining such knowledge. சூப்பர். இந்த கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டோட காம்பனண்ட் அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பாயிண்ட் கரெக்டு. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால ஓவராலாக இன்டர்னல் கண்ட்ரோலை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. யா, விச் இஸ் லாஜிக்கல். அடுத்த கேள்வி. ஓகே, டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பேஜ் நம்பர் 38 இருக்குமா? குட். டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் 8th கொஸ்டின் பார்க்குறோம். டியூரிங் த ஆடிட் ஆஃப் சேம் கம்பெனி
சிஏ ஸ்மிருதி இஸ் கீன் டு ஓகே அதே ஆடிட்டில் வந்துட்டு சிஏ ஸ்மிருதின்னு இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் இவங்களா? ஓகே அதே சிஏ ஸ்மிருதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டியூட்டிஸை செக்ரிகேட் பண்ணுறதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறாங்களா, அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுற பர்சனும் அதை ஆத்தரைஸ் பண்ணுற பர்சனும் வேறையாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. பிகாஸ் ரெக்கார்ட் பண்ணுறவங்களே ஆத்தரைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது சரியாக இருக்காது. ஸோ ஜென்ரலாகவே மேக்கரும் செக்கரும் வேறையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். ஸோ அதை தான் இவங்க செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது மேபி ஏதாவது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜராக இருக்கலாம், இல்லை இதுவும் எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டாகவும் இருக்கலாம். பட் எக்ஸாக்டாக எந்த பாயிண்ட்டுன்னு என்னால் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியல. ஸோ லெட்ஸ் see the answer. ஓகே இது கொஷின்லேயே இருக்குது. ஓகே இன்டர்னல் கண்ட்ரோல் பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் அந்த பாயிண்ட் ஓகேவா, அதில் இருக்கும் இது. சூப்பர். கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸில் இதுக்குன்னே ஒரு பாயிண்ட் இருக்குது, நம்ம படித்தோம். பட் எனக்கு அந்த இடத்துல டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. ஓகேவா, நம்ம 38க்கு போய் கண்டினியூ பண்ணுவோமா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல் கண்ட்ரோல்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்க எல்லா கண்ட்ரோலும் நம்ம ஆடிட்டுக்கு ரெலவெண்ட்டானதா அப்படின்னு கேட்குறாங்க. கிடையாது. அது எப்படின்றத பார்ப்போம். ஓகே ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கான் எதுக்கும் அப்படின்னா ஒரு என்டிட்டியில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ்க்கும் அதோட அப்ஜெக்டிவ்ஸை அதை அச்சீவ் பண்ணுறதுக்கும். ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரோல்ஸ்லாம் போட்டு அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸையும் நம்ம சீக்கிரமாக சூப்பராக அச்சீவ் பண்ணிடலாம். கண்ட்ரோல்ஸ்லாம் மொக்கையாக இருக்குது, ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, இன்டெண்டட் யூஸ் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் கம்மியாகும். ஸோ டைரக்ட் ரிலேஷன்ஷிப்னால் இது இன்க்ரீஸ் ஆனால் இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆனால் இதுவும் டிக்ரீஸ் ஆகும். அதுதானே டைரக்ட் ரிலேஷன்ஷிப்னு நாங்கள் படிச்சிருக்கோம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ், அதனால் நம்மளோட கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் எதோட ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கோட ரிலேட்டடாக இருக்குது, ஆப்ரேஷன்ஸோட ரிலேட்டடாக இருக்குது, கம்ப்ளைண்ட்ஸோட ரிலேட்டடாக இருக்குது. ஓகேவா, ஆனால் எல்லா அப்ஜெக்டிவ்ஸ் எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்துட்டு ஆடிட்டரோட ரிஸ்க் அசஸ்மெண்ட்குள்ளே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே ஆடிட்டரோட ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டை பயன்படுத்தி இந்த கண்ட்ரோல் இண்டிவிஜுவலாகவோ இல்லை மற்ற கண்ட்ரோல்ஸோட காம்பினேஷனோடையோ நமக்கு ரெலவெண்ட்டாக இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இங்கே ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3, 6, 9. ஓகேவா, 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. மெட்டீரியாலிட்டி இது முக்கியமா அப்படிங்கிறத வச்சு டிசைட் பண்ணலாம். இந்த கண்ட்ரோல் முக்கியமா இல்லையா, தேவையா, நம்ம பார்க்கணுமா வேண்டாமா, இந்த கண்ட்ரோல் எந்த ரிஸ்க்கை தடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க, அந்த ரிஸ்க்கு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த என்டிட்டியோட சைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த என்டிட்டியோட பிஸ்னஸோட நேச்சர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆர்கனைசேஷன் அண்ட் ஓனர்ஷிப் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம என்டிட்டியோட ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது, எவ்வளோ டைவர்ஸாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரே ப்ராடக்டாக இல்லை மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி. அப்புறம் அவங்களுக்கு அப்ளிகபிள் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படி இருக்குது, இன்டர்னல் கண்ட்ரோலில் எந்த காம்பனண்ட் அங்கே அப்ளிகபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது அந்த என்டிட்டியோட இன்டர்னல் கண்ட்ரோலில் ஒரு பார்ட்டை தான் நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா, அது ஒரு சிஸ்டமாக இருக்கும். அது அதோட நேச்சர் எப்படி இருக்குது, அதோட காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேவா, அந்த என்டிட்டியோட இன்டர்னல் கண்ட்ரோலில் ஒரு சில சிஸ்டம்ஸை தான் நம்ம செக் பண்ணணுமா வேணாமா, எல்லா கண்ட்ரோல்ஸும் நமக்கு ரெலவெண்ட்டாக அப்படின்றத பற்றி படிச்சுட்ருக்கோம். ஸோ அந்த சிஸ்டம்ஸோட நேச்சர் அண்ட் காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் த யூஸ் ஆஃப் சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்ம வெளியிலேருந்து ஏதாவது ஒரு சர்வீஸை மட்டும் அவுட் சோர்ஸ் பண்ணுறோம், ஜாப் ஒர்க் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா இதையும் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். ஓகே, அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல் தனியாகவோ மற்றதோடு சேர்ந்தோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸை வராமல் தடுக்கிறது, இல்லை வந்ததை டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணுறது பண்ணுதா, இல்லை பண்ணுச்சு அப்படின்னா எப்படி பண்ணுது இப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு தான் ஆடிட்டர் வந்து ஜட்ஜ் பண்ணுவார் ஒவ்வொரு கண்ட்ரோலையும். ஓகேவா, இந்த கண்ட்ரோல் நம்ம ஆடிட்டுக்கு நெசசரியா, ஆடிட் பண்ணுறப்ப இந்த கண்ட்ரோலை நம்ம செக் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் இதை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்தது கண்ட்ரோல்ஸ் ஓவர் த கம்ப்ளீட்னஸ். ஃபுல்லாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, ஹாஃப் ட்ரூத் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லை என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, ஸோ 100% டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். டிஸ்க்ளோஸ் பண்ணதை துல்லியமாக பண்ணியிருக்காங்களா, மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. Controls over the completeness and accuracy of information produced by the entity may be relevant to the audit. ஓகேவா, ஒரு சில நேரம் இந்த கம்ப்ளீட்னஸையும் இந்த அக்யூரசி ஆஃப் இன்ஃபர்மேஷனையும் செக் பண்ணுறதுக்கு ஒரு சில கண்ட்ரோல்ஸ் இருக்கும் இல்லையா, அது ஒரு சில நேரம் நம்ம ஆடிட்டுக்கு ரெலவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை ஆடிட்டர் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார் அப்படின்னா அது ரெலவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு, ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரை டிசைன் பண்ணுறதுக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாருன்னா அது ரெலவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இப்போ வந்து ரெவன்யூவை வந்து நம்ம ஆடிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸஸை வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் ஆஃப் சேல்ஸ் வால்யூமுக்கு அப்ளை பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் 10 ரூபா, 1000 பொருள் விற்றுருக்காங்க அப்படின்னா டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ இருக்கணும், 10,000 ரூபா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கேல்குலேஷன் போடுவோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஆடிட்டர் கன்சிடர்ஸ் த அக்யூரசி ஆஃப் ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, இந்த இடத்துல அந்த 10 ரூபா அப்படிங்கிறது அக்யூரேட்டாக இருக்கணும். ஓகேவா, அப்புறம் அந்த 10,000 பொருள் விற்றுருக்கு அப்படின்னு சொல்கிறது கம்ப்ளீட்டாக இருக்கணும். இதில் எதுவும் விட்டு போயிருக்கக்கூடாது. 20 பொருள் விற்றாங்க ஆனால் அதுக்கு பில் போடல, அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ தட் இப்போது கம்ப்ளீட்னஸும் பார்த்துட்டோம், அக்யூரஸியும் பார்க்குறோம். அந்த 10 ரூபா அக்யூரேட்டாக இருக்கணும், பிகாஸ் அதை நம்ம 1000 மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே நம்ம வந்து 1 ரூபா கம்மியாக சொல்கிறோம் அப்படின்னா 1000 மல்டிப்ளை பண்ணுறப்ப 1000 ருபீஸ் கம்மியாக இருக்கும். இதே 1 லேக் ப்ராடக்ட் சேல் ஆகிருக்கு அப்படின்னா 1 லேக் கம்மியாக இருக்கும். ஸோ 10 ரூபாங்கிறது அக்யூரேட்டாக இருக்கணும், ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும், எதையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட்னஸ் அண்ட் அக்யூரஸியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி இடத்துல தான் அது வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மற்ற இடத்துலலாம் வந்து இரலவெண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட ஆடிட்டுக்கு இந்த மாதிரி அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணுவோம். அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம ஆடிட் பண்ணுறதுக்கு இந்த கம்ப்ளீட்னஸ் அண்ட் அக்யூரசி வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி டைம்லேயும் இது நமக்கு ரெலவெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட்ஸ். அதாவது இப்போ நமக்கு ஒன்று ஒன்றா என்ன சொல்லிகிட்டே வராங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லா கண்ட்ரோல்ஸும் ரெலவெண்ட்டான்னு சொன்னாங்க. அப்புறம் கம்ப்ளீட்னஸ் அண்ட் அக்யூரசி சம்மந்தமான கண்ட்ரோல்ஸ் நமக்கு எப்போ ரெலவெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. அடுத்தது அசெட்ஸை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்குது, அது நமக்கு ரெலவெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.
இப்போ வந்து நம்மளோட அசட்ஸை யாரும் அன்ஆத்தரைஸ்டாக வாங்கிக்கக்கூடாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது, அதை மாற்றி வைக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு சில இன்டர்னல் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சம்மந்தமாகவும் ஆப்ரேஷன்ஸ் அப்ஜெக்டிவ் சம்மந்தமாகவும் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் தான் அதில் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸில் நமக்கு ஜென்ரலாக ஆடிட்டர் வந்து எவ்வளோ தான் பார்ப்பாரு அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கை ரிலே பண்ணுறதுக்கு அதுக்கு ரெலவன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போங்க. இப்போ அந்த விஷயம் வந்துட்டு நமக்கு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கை நம்பலாமா வேணாமா அப்படின்னு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கை ரிலே பண்ணுறதுக்கு அது சம்மந்தப்பட்டிருக்கா படலையா, சம்மந்தப்பட்டிருக்குன்னா நம்மளும் அதை ஆடிட்டுக்கு எடுத்துக்குவோம், சம்மந்தப்படலை அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிவிடுவோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆக்சஸ் கண்ட்ரோல் சொல்கிறாங்க, பாஸ்வேர்ட் மாதிரி. ஓகேவா? அது வந்துட்டு நம்மளோட டேட்டா ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்துட்டு எல்லோரும் ஆக்சஸ் பண்ண முடியாமல் லிமிட் பண்ணுது. கரெக்டாக? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் டிஸ்பர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட்டுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டு. ஆனால் ஒரு சில நேரத்தில் ஆப்ரேஷன்ஸ் அப்ஜெக்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல இதே மாதிரி கண்ட்ரோல்ஸ் இருக்கும். டு ப்ரிவெண்ட் த எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் ப்ரொடக்ஷன். இப்போ ப்ரொடக்ஷனில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் போட்டால் அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் லாஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ அதை தடுக்கிறதுக்கு ஒரு சில கண்ட்ரோல்ஸ் போட்டிருப்பாங்க. அது வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட்டுக்கு ஜென்ரலாக வந்துட்டு அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அவனுக்கு ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. எது நடந்துச்சோ அதை கரெக்டாக இங்கே இம்ப்ளிமெண்ட், அதாவது இங்கே பேப்பரில் அது ஒரு அங்கே நடந்ததும் இங்கே பேப்பரில் இருக்கிறதும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத நமக்கு விஷயம். ஸோ அவனுக்கு ப்ராஃபிட் லாஸ் வரத்துக்கு எல்லாம் அவன் கண்ட்ரோல் போட்டு வச்சுருக்கிறத நம்ம கண்டுக்க மாட்டோம். அந்த ப்ராஃபிட் லாஸ் வந்ததை இங்கே வந்து நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அது அஃபெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் கண்டுக்குவோம். ஸோ அதான் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஸ்வேர்ட் போட்டு நம்மளோட ஃபினான்ஷியல் டேட்டாவெல்லாம் வெளியே போகாமல் பார்த்துக்கிறது இட்ஸ் ரெலவெண்ட் ஃபார் ஆடிட். ஓகேவா? ஸோ தட் ஃபினான்ஷியல் டேட்டா எவ்வளோ வந்துட்டு இன்டெகிரிட்டியோடு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் அதே நேரத்தில் மெட்டீரியல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ப்ரொடக்ஷனில் அப்படின்னு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னா அது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட்டுக்கு அவ்வளோ ரெலவெண்ட் இல்லை. ஸோ அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம் அவ்வளோக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது கண்ட்ரோல் ரிலேட்டிங் டு அப்ஜெக்டிவ்ஸ் தட் ஆர் நாட் ரெலவெண்ட் டு அன் ஆடிட். ஒரு சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், அதுக்கும் ஆடிட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி விஷயத்துக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஆமாம், நம்மளோட ஆடிட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு சில அப்ஜெக்டிவ்ஸ்க்கு அவங்க ஜென்ரலாக ஒரு என்டிட்டி கண்ட்ரோல்ஸ் வச்சுருப்பாங்க. கரெக்டாக? அதை வந்துட்டு நம்ம கண்டுக்கவே தேவையில்லை, இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகேவா, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஏர்லைன்ஸில் ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக. எக்ஸாம்பிளுக்கு ஏர்லைன்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு ஃப்ளைட் ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே வந்துட்டு வச்சுருக்காங்களாம். அதை கண்ட்ரோல் பண்ணுறது, அது சரியாக தான் போயிட்டுருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட கண்ட்ரோல்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. அது வந்து ஆப்ரேஷன் ஓரியன்ட். நமக்கு என்ன வேணும், நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓரியன்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி ஆப்ரேஷன் ஓரியன்ட் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்துட்டு ஆடிட்டுக்கு ரெலவெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பொதுவாக என்டையர் என்டிட்டிக்கும் அப்ளை ஆகும். ஆனால் எய்தர் எல்லா ஃபுல் என்டிட்டிக்கும் அப்ளை ஆகும், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் யூனிட்ஸ்க்கு ஆர் பிஸ்னஸ் ப்ராசஸஸ்க்கு அது அப்ளை ஆகும். ஓகேவா? ஆனால் இந்த கண்ட்ரோல் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுதுங்கிறதுக்காக அந்த எல்லா கண்ட்ரோலையும் நம்மளும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கண்ட்ரோல் என்னவோ ஓவராலாக எல்லா என்டிட்டி ப்ராசஸ்ஸு யூனிட்டு எல்லாத்துக்கும் வரும். பட் அது நீங்கள் ஆடிட்டர் இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சில சர்க்கம்ஸ்டான்சஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
அந்த என்டிட்டியை கவர்ன் பண்ணுற ரெகுலேஷனோ இல்லை ஸ்டாட்யூட்டோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆடிட் ரிப்போர்ட்டில் இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஆடிட் ரிப்போர்ட்டில் நீங்கள் இதை பார்த்துட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லுவா? ஸ்டாட்யூட்டோ கவர்னிங் ரெகுலேஷனோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கொஞ்சம் ப்ராடாக டீட்டெயில்டாக போய் அந்த இன்டர்னல் கண்ட்ரோலை ரிவ்யூ பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ எது எதெல்லாம் நமக்கு ரெலவெண்ட்டு, எது எதெல்லாம் இரலவெண்ட்டுன்னு பார்த்துட்டோம். இப்போ ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸை நம்ம எந்த நேச்சரில் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலை மேனேஜ்மெண்ட் டிசைன் பண்ணுறாங்க இல்லையா, அது சரியாக பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு எவாலுவேட் பண்ணுறப்ப நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாகவோ காம்பினேஷன் வித் அதர் கண்ட்ரோல்ஸோடையோ இப்போது ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நடக்குது அப்படின்னா அதை எஃபெக்டிவாக வராமல் தடுக்கவும் முடியணும், வந்ததை டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணவும் முடியணும். அது எஃபெக்டிவாக பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலையே எவாலுவேட் பண்ணுவோன்றாங்க. இப்போ அது வந்துட்டு வராமலே தடுத்துருது, அவர் வந்ததை டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிடுது அப்படின்னா அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சூப்பர். இல்லை தப்பு நடந்தாலும் அது பாட்டுக்கு அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் தப்பு, ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அ கண்ட்ரோல்னால் என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அப்புறம் அந்த என்டிட்டியாக அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம். ஓகேவா? ஓகே, ஸோ வந்து நம்ம டிசைன் ஆஃப் கண்ட்ரோலை ஏன் பார்க்குறோம், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கண்ட்ரோலை பார்க்குறத விட்டுட்டு ஏன் டிசைன் ஆஃப் கண்ட்ரோலை பார்க்குறோன்னு கேட்குறாங்க. டிசைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அதை எப்படி நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது, இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது அது எஃபெக்டிவாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இன்எஃபெக்டிவாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த இம்ப்ளிமெண்ட்டை வந்துட்டு அசஸ் பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ எஃபெக்டிவ் கிடையாது அப்படின்றாங்க. அதாவது நான் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இம்ப்ளிமெண்டேஷனை அசஸ் பண்ணுறது வந்துட்டு ஆஸ் ஆடிட்டராக நமக்கு அது நாட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நமக்கு வந்து பாயிண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம் கைஸ், மீண்டும் ஒரு தடவை படிச்சுக்கிறேன், எனக்கு இது குழப்புது. ஓகே ஓகே ஓகே, நம்ம வந்து டிசைனை எவாலுவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட 100% எவ்வளோ அப்படின்ற மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை நம்ம அனலைஸ் பண்ணிட்டோன்னா அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். இப்போ இங்கே எஃபெக்டிவே இல்லை, அந்த நீங்கள் 100% அதை சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே அது 50-50 ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ நேச்சுரலாக ஆல்ரெடி தப்பு நடக்கிற மாதிரி இதுலேயும் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. டிரான்சாக்ஷனில் தப்பு நடக்கவே 20% தான் வாய்ப்பு இருக்குது, அதில் 50% தான் இது கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இதோட எஃபெக்டிவ்னஸ் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எஃபெக்டிவ்னஸே கம்மியாக இருக்க ஒரு கண்ட்ரோலை அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றதை அசஸ் பண்ணுறதுல பாயிண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் கண்ட்ரோல், அது டிசைன் ஆஃப் கண்ட்ரோலை தான் வந்து ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதை இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம அசஸே பண்ண தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அசஸ் பண்ணணும். பட் டிசைன் ஆஃப் கண்ட்ரோலை ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணிட்டு அப்புறமா இம்ப்ளிமெண்டேஷன் அசஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கண்ட்ரோலை வந்து இம்ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு இன்டர்னல் கண்ட்ரோலில் ஒரு சிக்னிஃபிகண்ட் எஃபிஷியன்சியாக ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்துட்டு டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரெலவெண்ட் கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? கண்ட்ரோல்ஸு எல்லா கண்ட்ரோல்ஸும் கிடையாது, ஆடிட்டுக்கு ரெலவெண்ட்டான கண்ட்ரோல்ஸு, அதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணுறதுக்கு எப்படி ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் சொல்லிட்டு 4 இது கொடுத்துருக்காங்க. என்டிட்டியில் இருக்கக்கூடிய நபர்களை என்கொயர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான கண்ட்ரோல்ஸை அதை அப்ளை பண்ணுறப்போ போய் அதை அப்சர்வ் பண்ணலாம், பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், எடுத்து படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டிரான்சாக்ஷன் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதை இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூலியமாக ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
இதெல்லாம் தான் வந்துட்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ரெலவெண்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த சரி விடுங்க பார்த்தே படிச்சிடுறேன். இதுதான் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் அப்டெயின் ஆடிட் எவிடன்ஸ் அபவுட் த டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரெலவெண்ட் கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? அடுத்தது இன்கொயரி மட்டும் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பர்பஸ்க்கு. இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். மறுபடியும் ஒரு தடவை படிக்கிறேன். நம்ம ஒரு என்டிட்டியோட கண்ட்ரோலை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுனால அது எஃபெக்டிவாக ஆப்ரேட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ தான் அந்த கண்ட்ரோலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ண தான் நினச்சிக்கக்கூடாது. இப்போ தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்காட்டுக்கு, அன்லெஸ் ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் இருக்கணும். அந்த ஆட்டோமேஷன் வந்து என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னா, என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த கண்ட்ரோல்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து அந்த என்டிட்டியோட கண்ட்ரோலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மட்டும் பத்தாது, அதோட ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு மேனுவல் கண்ட்ரோலை வந்துட்டு ஒரு பாயிண்ட் இன் டைமில் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஆடிட் எவிடன்ஸ் தராது அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பற்றி அப்படின்னா, ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த கண்ட்ரோல் அட் அதர் டைம்ஸ் டியூரிங் த பீரியட் அண்டர் ஆடிட். ஓகேவா? அவங்க ஒரு சில டைம்ஸில் வந்துட்டு மேனுவல் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த மேனுவல் கண்ட்ரோல் இல்லாத நேரத்தில் அது கரெக்டாக தான் நடந்திருக்கா அப்படின்றத பற்றி அது ஆடிட்டருக்கு எவிடன்ஸ் கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் ஐடி ப்ராசஸிங்கில் இன்ஹெரண்ட்டாக ஏதோ கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் நம்ம ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறது, ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் வந்துட்டு என்னங்க சொல்கிறீங்க? மை பிரெயின் இஸ் நாட் பிரெயினிங் கைஸ், ஐ எம் சாரி. This paragraph is explaining why automated controls are tested differently from manual controls. Let's break it down sentence by sentence. Because of inherent consistency of IT processing, an automated computer program works the same way every time. ஆமாம், நம்ம ஒன்று ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா தடவையும் அது அதே மாதிரி தான் பண்ணணும். கரெக்டு. அன்லைக் ஹியூமன், த சாஃப்ட்வேர் டசன்ட் கெட் டயர்ட், டிஸ்ட்ராக்டட் ஆர் ஃபர்கெட் ஸ்டெப்ஸ். ஆமாம், அது நம்ம ஒரு ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபார்முலா செக் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே அதில் தான் இருக்கும். எக்ஸாம்பிள், a company's ERP system blocks any sales invoice about 1 lakh unless a manager approves it. If the program is correctly designed, it will block every such invoice, not just some of them. ஆமாம், இப்போ வந்துட்டு அந்த இது ப்ரோக்ராம் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேறு எதுவுமே நம்ம டவுட் பண்ண தேவையில்ல. 1 lakh மேலே எது இருந்தாலும் அதை வந்துட்டு அது ரிஜெக்ட் பண்ணிடும். பெர்ஃபார்மிங் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் டு டிட்டர்மின் வெதர் அன் ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் ஹேஸ் பீன் இம்ப்ளிமெண்டட். ஆடிட்டர் வந்து ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஆட்டோமேட்டட் கண்ட்ரோலை வந்துட்டு ஆக்சுவலாக அவங்க யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. வாஸ் த அப்ரூவல் ரூல் கான்ஃபிகர்ட் இன் த சிஸ்டம், இஸ் இட் ஆக்டிவ், இட் இஸ் அப்ளை டு ஆல் டிரான்சாக்ஷன்ஸ். இதை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகேவா?
யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு put to use may serve as a test of that control's operating effectiveness. Normally auditors separately test design, is the control designed properly, ஓகேவா. அப்புறம் implementation, has it been put into operation, operating effectiveness, is it working throughout the year, வருஷம் ஃபுல்லாக எல்லா டைமும் ஒர்க் பண்ணுதா இல்லை திடீர்னு வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறாங்களா இல்லை ஒர்க் பண்ணாமல் போயிடுதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அது audit procedures to determine whether an automated control has been implemented, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு டெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ் அந்த இன்டர்னல் கண்ட்ரோலோட ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபார் மேனுவல் கண்ட்ரோல்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பிகாஸ் பீப்புள் மே நாட் ஃபாலோ த ப்ரொசீஜர் எவ்ரி டைம். ஆமாம், இப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டடாக இருக்குது அப்படின்னா அது ஒரு இது செக் பண்ணிட்டோம்னா போதும், அதே ஃபார்முலா அதே ப்ரோக்ராம் அதே சாஃப்ட்வேர்னால் அது 100% எல்லாமே திருப்பி அதே தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளால் ஷூரிட்டி கொடுக்க முடியும். பட் மனுஷன் இன்வால்வ் ஆகிருக்கான் அப்படின்னா அது அப்படி கிடையாது, ஓகேவா. ஸோ அவன் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணலாம், அவன் வந்து அன்றைக்கி டயர்டாக இருக்கலாம், அந்த மாதிரி என்ன வேணால் நடக்கலாம். ஸோ ஃபைனலாக என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு மேனுவல் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை ஆடிட்டர் வந்துட்டு செக் பண்ணிட்டாரு, அந்த கண்ட்ரோல் வந்து ப்ராப்பராக ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க செக் பண்ணிட்டாருன்னா அதுவே போதும், ஓகேவா. அதுவே வந்துட்டு அது ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவாக, அதாவது எஃபெக்டிவாக ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸாக அதை நம்ம வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. பட் depending on the auditor's assessment and testing of controls such as those over program changes. This is the important condition. The above conclusion is valid only if the program hasn't been changed improperly. The auditor must also test program change controls. Why? Suppose January invoice 1 lakh மேலே இருந்துச்சு, மேனேஜர் அப்ரூவல் ரெக்வயர்டு. ஜூலையில் வந்துட்டு ப்ரோக்ராமர் என்ன பண்ணுறாரு, கோடை சேஞ்ச் பண்ணிடுறாரு, ஓகேவா. ஒரே ஒரு நிமிஷம் கைஸ். ஜூலையில் வந்துட்டு ப்ரோக்ராமர் கோடை சேஞ்ச் பண்ணிடுறாரு. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இன்வாய்ஸ் 5 லட்சத்துக்கு மேலே போனால் தான் நமக்கு வந்து இது தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தேவை, மேனேஜரோட அப்ரூவல் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் முன்னாடி வந்து அந்த ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் கரெக்டாக ஒர்க் ஆகியிருந்தாலும் அது வந்துட்டு இப்போது அந்த சேஞ்சுக்கு அப்புறம் ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அதனால் நம்ம ஆடிட்டர் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து இந்த கண்ட்ரோல்ஸை மாடிஃபை பண்ணலாம், சேஞ்ச் பண்ணுறது ஆத்தரைஸ்டா அன்ஆத்தரைஸ்டா, இதெல்லாம் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணாங்களா, எல்லா சேஞ்சஸும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ப்ரோக்ராம் சேஞ்ச் கண்ட்ரோல்ஸ்லாம் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா ஆடிட்டர் கேன் ரிலை ஆன் த ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் ஃபார் த என்டையர் ஆடிட் பீரியட். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஆடிட் முடிகிற வரைக்கும் அதை நம்பலாம், ஓகேப்பா இந்த சாஃப்ட்வேரில் போட்டால் அது கரெக்டாக தான் கொடுக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் சரியாக இல்லை அப்படின்னா நம்ம அந்த சாஃப்ட்வேரையும் நம்ப முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த 4 லைனுக்குள்ளே எவ்வளோ அர்த்தங்கள் புதஞ்சு கிடக்குது பார்த்தீங்களா மக்களே. இதை நான் எப்படி காம்ப்ரஹெண்ட் பண்ணுவேன் என் மைண்டுக்குள்ளே. இன்றைக்கி வேறு எனக்கு பிரெயின் இஸ் நாட் பிரெயினிங். இந்த பாயிண்ட் என்னென்னா இன்ஹெரண்ட் கன்சிஸ்டன்சி. ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினாலே கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டர்னாலே ஒரு தடவை கரெக்டாக செஞ்சால் எத்தனை தடவை கொடுத்தாலும் கரெக்டாக செஞ்சிடும், ஓகேவா. அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ கேல்குலேஷன் எரரோ பண்ணாது. ஓகே, அந்த ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு அந்த கண்ட்ரோல்ஸை டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு கரெக்டாக டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் வந்துட்டு சர்வ் பண்ணுன்றாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஹாஸ் பீன் இம்ப்ளிமெண்டட். நம்ம ஆடிட் ப்ரொசீஜரை வச்சு ஆட்டோமேட்டட் கண்ட்ரோலை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறது ஒரு கண்ட்ரோலோட ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. எப்போது அதை நம்ம ஆடிட் அசஸ்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி அப்புறம் டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்
ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது கண்ட்ரோல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறத பற்றி ChatGPTயில் படித்ததுனால கொஞ்சம் பெட்டராக புரியுது. சரி, இப்போது ஒரு சில ரிஸ்க் இருக்குது, அதுக்கு ஸ்பெஷலாக ஆடிட் கன்சிடரேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ரிஸ்க் அசஸ்மெண்ட்டோட ஒரு பார்ட்டுன்னு சொல்கிறாங்க இதை. நம்ம ஒரு சில ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதில் நம்ம டிட்டர்மைன் பண்ணணுமா. அது நம்ம ஆடிட்டர்ஸோட ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணணும். என்ன டிட்டர்மைன் பண்ணணும்னா, இது சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்காக இல்லையா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணணும். எதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்குன்னு பார்க்குறப்ப அட்லீஸ்ட் த ஃபாலோயிங் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். பட் பேசிக்காக இந்த பாயிண்ட்ஸை மட்டுமாவது கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க ரிஸ்கில் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் எது, நான் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் எது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதில் என்னென்ன பாயிண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்துட்டு ஃப்ராட் சம்மந்தப்பட்ட ரிஸ்க்கா அப்படின்றத பார்க்கணுன்றாங்க. ஓகேவா? ஃப்ராட் சம்மந்தப்பட்ட ரிஸ்க்குனால் அது சிக்னிஃபிகண்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட்லேயோ இல்லை அதாவது ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சேஞ்சஸோ இல்லை வந்துட்டு அக்கௌண்டிங்கில் இருக்கக்கூடிய சேஞ்சஸோ இல்லை எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய சேஞ்சஸோ இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணுன்னு சொல்கிறாங்க. நம்ம ரிலேட்டட் பார்ட்டிஸ் கூட பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ், முக்கியமான டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க்கோட சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸில் ஒரு ரிஸ்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சேல்ஸ் தானே அந்த ரிஸ்க்கோட ரிலேட்டட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அந்த ஏரியாவில் சப்ஜெக்டிவிட்டி எந்த டிகிரியில் இருக்குதுன்னு மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதில் வந்துட்டு ப்ரூஃப் வச்சு இதையும் வச்சு அந்த ஆன்சரை டிரைவ் பண்ணிடலாம் அக்யூரேட்டாக அப்படின்னு இருக்கா, இல்லை அது வந்து சப்ஜெக்டிவ் டெசிஷனா அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் சப்ஜெக்டிவிட்டியை மெஷர் பண்ணுங்கன்றாங்க. அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த ரிஸ்க், அந்த ரிஸ்க் இருக்கக்கூடிய ரிஸ்க்கோட சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பாருங்கள். அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வெரைட்டிக்கு சப்ஜெக்டிவிட்டி எந்த டிகிரியில் இருக்குதுன்னு பாருங்கள். அதான் எக்ஸாம்பிள், இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் மேபி இப்போ ஒரு P&L ஃபுல்லாக வச்சுக்கலாம், இல்லை டெபிட் சைடுன்னு வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டு டெட்டார்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, அதில் எவ்வளோ சப்ஜெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்துட்டு ஏதாவது சிக்னிஃபிகண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அது நார்மலாக நடக்காது, ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது, யூஸ்வலாக இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. ஓகேயா? அடுத்தது சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு ஷார்ட் சம்மரி போயிடலாம், ஏன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்குது எனக்கு. அந்த ரோமன் நம்பர் மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல் ரீகேப் கிடையாது. 3 முடியுதா? எங்கே 3 முடியுது? 3 முடிஞ்சோடனே 4 ஆரம்பிக்கிறோம். இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்டர்னல் கண்ட்ரோல்னால் என்ன? ஓகேவா? 4 அப்படிங்கிறது இன்டர்னல் கண்ட்ரோல். 4.1ல் மீனிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. 4.2ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேலே கொடுத்துருக்க டெஃபினேஷன் வச்சு டிரைவ் பண்ணால் இன்டர்னல் கண்ட்ரோலோட பர்பஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? மீனிங் பார்த்தோம், பர்பஸ் பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. மீனிங், பர்பஸ், பெனிஃபிட்ஸ். அடுத்தது ஆப்வியஸாக டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்தது காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். மீனிங், பர்பஸ், பெனிஃபிட்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், காம்பனன்ட்ஸ். ஓகேவா? காம்பனன்ட்ஸ்குள்ளே 5 இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்றுக்குள்ளே மட்டும் தனியாக ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. எலமெண்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 4 5 6 7 பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? அப்புறம் அதுக்குள்ளேயே ஒரு சப் டாபிக் மாதிரி இருக்குது. கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் இருந்தால் ஃப்ராட் இருக்காதுன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு. இதுவே தனியாக ஒரு கேஸ் ஸ்டடியாக வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 4.5
ஓ 4.5ல ஏபிசின்னு இருக்குது கைஸ், அதனால தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக என்னடா எதுக்குள்ளே எது இருக்குன்னே தெரியலையன்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம 4.5ல காம்பனண்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் வந்தோம் இல்லையா, அதில் இந்த 5 பாயிண்ட்டும் ஏபிசி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் 5 பாயிண்ட்டு பிசி டிஇ. இ இருக்கக்கூடாது, இ இருக்குது, ஓகேவா. அடுத்தது வந்துட்டு 4.6ல் எல்லா கண்ட்ரோல்ஸும் ஆடிட்டுக்கு ரெலவெண்ட்டா அப்படின்னு பார்க்குறோம். 4.7ல் கம்ப்ளீட்னஸ் அண்ட் அக்யூரசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் அதை பற்றி பார்க்குறோம். அடுத்தது சேஃப் கார்டிங் ஆஃப் அசட்ஸ்க்காக ஒரு சில கண்ட்ரோல்ஸ் வச்சுருக்கோம், அதை பற்றி பார்க்குறோம். அப்ஜெக்டிவ்ஸ், நம்ம ஆடிட்டுக்கு சம்மந்தம் இல்லாத அப்ஜெக்டிவ்ஸை பற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸை பற்றி என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அப்புறம் ரெலவெண்ட் கண்ட்ரோல்ஸை நம்ம வந்துட்டு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு எந்த நேச்சரில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவ்வளோதாங்க இஸ் 4th டாபிக், ஓகேவா. இப்போ நம்ம 5th இதுக்குள்ளே போகிறோம். அதாவது ஆடிட்டில் ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுக்குற அளவுக்கு எந்தெந்த ரிஸ்க்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்னென்ன நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்னால் என்ன, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், ஓகேவா. அதாவது சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் வந்துட்டு மோஸ்ட்லி எதோட ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா, ஒரு நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷனோ இல்லை ஒரு ஜட்ஜ்மெண்டல் மேட்டரோ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இது யூஸ்வலாக நடக்காது, பட் சிக்னிஃபிகண்ட்டான ஒரு டிரான்சாக்ஷன் ஆர் இது யூஸ்வலாக நடக்காது, இது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டல் மேட்டர் அப்படின்னா அந்த இடத்துல ரிஸ்க் அதிகம், ஏதாவது தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்காது, கரெக்டாக. ஸோ அதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இது வந்துட்டு யூஸ்வலானதாக இருக்காது, அன்யூஸ்வலாக இருக்கும். எதனால் அப்படின்னா எதர் அந்த சைஸுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு மேலே நாங்கள் எப்பயும்லாம் இந்த மாதிரி ஒரு 10 கோடி 100 கோடிலாம் டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சைஸை வச்சும் சொல்லலாம். இல்லை நேச்சர், நாங்கள் ரிலேட்டட் பார்ட்டிஸ்க்கெலாம் வந்துட்டு இது கொடுக்க மாட்டோம், இல்லை நாங்கள் லீகல் சட்டத்தில் போய் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறோன்ட்டுலாம் லீகல் எக்ஸ்பென்சஸ்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். அதனால் எந்த நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இல்லை இன்கம் அப்படிங்கிறத வச்சு அது வந்து நான் ரொட்டீன் அன்யூஷுவலாக இருக்குது, இவங்க எதுக்கு இவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க, இது கொடுக்கக்கூடாது, அன்யூஷுவலாக இருக்கே, அந்த மாதிரி அந்த நேச்சர், ஓகேவா. இதை பேஸ் பண்ணி தான் அந்த ரிஸ்க்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்கணுன்றாங்க. அது இன்ஃப்ரீக்வெண்ட்டாக தான் நடக்கும், யூஸ்வலாக நடந்தால் தானே ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும், இது அன்யூஷுவல் ஆச்சு, ஸோ இன்ஃப்ரீக்வெண்ட்டாக தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்டல் மேட்டர்ஸில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸை டெவலப் பண்ணுறது இன்க்ளூட் ஆகுது. ஆமாம், அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு மெஷர்மெண்ட் வந்து சர்டைனாக சொல்ல முடியாது, ஓகேவா. அது வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான அமௌண்ட்டில் அன்சர்டைனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது இது இங்கிலீஷ்லேயே சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயத்துக்கு மெஷர்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக பண்ண முடியாது, அன்சர்டைனியாக தான் பண்ண முடியும், ஓகேவா. அந்த மாதிரி டைமில் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் இல்லையா, அது வந்துட்டு ஜட்ஜ்மெண்டல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்னால் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து மைண்டில் ஏற்றிக்கணும், இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட். சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்னால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது, அதோட மேக்னிடியூட் ஆஃப் பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால் அது எவ்வளோ பெருசு, எவ்வளோ தூரம் அது இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க, ஓகேவா. அது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நடந்தால் பிரச்சனையும் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி இருக்க ரிஸ்க் எல்லாமே சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் ஹையர் இன்ஹெரண்ட் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இதெல்லாம் ஹையர் இன்ஹெரண்ட் ரிஸ்க்குன்னு சொல்லி ஆடிட்டர் வந்து அதை அசஸ் பண்ணுவாங்களாம். எப்போவுமே சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் அப்படின்னா எது அப்படின்னா இந்த ரெண்டு விஷயமும்.
ஃப்ராட் வந்து எப்பயுமே சிக்னிஃபிகண்ட் தான், ஓகேவா. அப்புறம் ரிலேட்டட் பார்ட்டிஸ் கூட ஏதாவது சிக்னிஃபிகண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் இல்லை, அதுக்கு வெளியே கொடுக்குறோம் அப்படின்னா இது ரெண்டும் எப்பயுமே சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதையே ஒரு கொஷினாக கேட்கலாம், ஜென்ரலாக ஒரு கம்பெனிக்கு எது வந்துட்டு எல்லா தடவையும் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ராடு, ரிலேட்டட் பார்ட்டிஸ் இது ரெண்டுமே எப்பயுமே சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்காக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம எழுதலாம். அடுத்தது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் கிரேட்டர் ஃபார் சிக்னிஃபிகண்ட் நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் குவைட் ரீசனபிள், ஓகேவா. இந்த கீழே சொல்லப்பட்டிருக்க மேட்டர்ஸில் தான் வந்துட்டு இந்த மேட்டர்ஸ்னால தான் இந்த நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷனே ஹேப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு பொதுவாக சிக்னிஃபிகண்ட் இது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் ஹையராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ எந்தெந்த மேட்டர்னாலலாம் இந்த வந்து அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் ஒரு கிரேட்டர் லெவலில் இன்டர்வென்ஷன் பண்ணுறப்போ இந்த பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க, ஓகேவா. டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதும் ப்ராசஸ் பண்ணுறதும் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அதிகபட்சமாக அவங்களே தனிப்பட்ட முறையில் மேனுவலாக இன்டர்வீன் பண்ணி அவங்க எடுத்து செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, which results in higher risk of material misstatement. இப்போ காம்ப்ளெக்ஸாக ஏதாவது ஒரு கேல்குலேஷனோ இல்லை அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸோ இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸோட நேச்சரை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அந்த நேச்சர் வந்துட்டு அதை சரி பண்ணுறதுக்கு, அந்த ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக ஒரு கண்ட்ரோலை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இருக்க மாதிரியோ இல்லை கஷ்டமாக இருக்க மாதிரியோ இருந்துச்சுன்னா அது ஒரு அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன், அதனால் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த 4 பாயிண்ட்டுமே அப்படி தான். இதெல்லாம் வந்துட்டு ரீசன்ஸ் ஃபார் அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ் விச் ரிசல்ட்ஸ் இன் ஹையர் டிகிரி ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட், ஓகேவா. அடுத்தது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் கிரேட்டர் ஃபார் சிக்னிஃபிகண்ட் ஜட்ஜ்மெண்டல் மேட்டர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், சிக்னிஃபிகண்ட் நான் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு, அதாவது முக்கியமான அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ராம் அதிகம்னு பார்த்தோம். அடுத்தது அதே தான் சொல்கிறாங்க, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட், ஆனால் கிரேட்டர்னு சொல்கிறாங்க இங்கே. எதுக்கு அப்படின்னா ஜட்ஜ்மெண்டல் மேட்டர்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல நம்மளே வந்து அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும், கரெக்டாக. அந்த மாதிரியான இடத்துல சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம், நம்ம மைண்டுக்கு எது சரிப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஹியூமனால் தான் அது பண்ண முடியும், அதை வந்துட்டு ஒரு ஏஐயாலேயோ ஒரு ரோபோட்டாலேயோ பண்ண முடியாது, அதுதான் ஜட்ஜ்மெண்டல், ஓகேவா. டேட்டா தான் இருக்கும், அதை வச்சு நம்ம தான் ஜட்ஜ் பண்ணணும் குட்டா பேடா அப்படின்றதெல்லாம். ஸோ அதை பாட்டு தான் சொல்கிறாங்க, ஆல்ரெடி பார்த்தாச்சா. இப்போ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸை நம்ம எடுக்கிறப்போ ஆர் ரெவன்யூ ரெகக்னிஷனுக்காக நம்ம எடுக்கிறப்போ இது வந்து இன்டர்பிரிட்டேஷன் டிஃபரிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரே அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ்க்காக பார்க்குறப்போவும் ரெவன்யூ ரெகக்னிஷனுக்காக பார்க்குறவும் வேறு மாதிரி இருக்கலாம், அதனால் வந்துட்டு ஒரு இன்ட்ரிகேசி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு சப்ஜெக்டிவாகவோ காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க.
ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸை பற்றின எஃபெக்ட்ஸை நம்ம அசியூம் பண்ணுறதுக்கு தேவை வரலான்ற மாதிரி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் அபவுட் ஃபேர் வேல்யூ ஆஃப் த குட்ஸ் இல்லை இன்வென்ட்ரிஸ் என்ன அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணுறப்போ அது காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்பா இப்போ 4ல் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல்னால் என்ன, பர்பஸ்ஸு, அதோட பெனிஃபிட்ஸு இதெல்லாம் பார்த்தோம். 5ல் வந்துட்டு என்ன பார்த்தோம், ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், அதாவது எந்தெந்த ரிஸ்க்குக்கெலாம் வந்துட்டு ஆடிட்டில் ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுக்கணும்னு பார்த்தோம். அடுத்தது 6ல் தான் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமை எப்படி எவாலுவேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஓகேவா? சூப்பர். இது வரைக்குமே 6 தான். அடுத்தது இன்டர்னல் கண்ட்ரோலை டெஸ்ட் பண்ணுறது. இதோட தான் முடியுது ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. இப்போது எவாலுவேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்கிறாங்க, கரெக்டாக? ஒரு ஓவரால் ஆடிட் ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமை நம்ம வந்து எக்ஸமைன் பண்ணுறதும் எவாலுவேட் பண்ணுறதும் ஆடிட்டருக்கு தவிர்க்க முடியாத ஒரு பார்ட்டு, ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம மொத்தமாக ஆடிட்டருக்கே என்ன வந்து வேணும் அப்படின்னா ரீசனபிள் அஷூரன்ஸ் வேணும். ஓகேவா? என்னென்னு அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ் போதுமானதாக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுமோ அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான அஷூரன்ஸ் தான் நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? அந்த அஷூரன்ஸை இன்டர்னல் கண்ட்ரோல் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எவாலுவேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் டு ஆடிட்டருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஆடிட்டர் இன்டர்னல் கண்ட்ரோலை எவாலுவேட் எதுக்கு பண்ணணும், அதில் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது இன்டர்னல் கண்ட்ரோலை நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா அது ஆடிட்டருக்கு எதெல்லாம் தெரியப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 11 பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும் இன்டர்னல் கண்ட்ரோலை ரிவ்யூ பண்ணுறதுனால? எரரோ ஃப்ராடோ ஆப்ரேஷன்ஸில் இருக்குது இல்லை இருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கிறது இன்டர்னல் கண்ட்ரோலை பார்க்குறப்ப தெரியும். ஓகேவா? போதுமான இன்டர்னல் கண்ட்ரோல் யூஸில் இருக்கா, அப்புறம் மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ண மாதிரி ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலான்றாங்க. இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது எஃபெக்டிவாக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஏதாவது நம்ம ஒர்க்குக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேலைக்கு ஆள் எடுக்கிற ரெக்ரூட்மெண்ட்டு என்ரோல்மெண்ட்லாம் வந்துட்டு வீக்காக இருக்குது, அது ரிலேட்டடான கண்ட்ரோல்ஸ்லாம் வீக்காக இருக்குது அப்படின்னா டம்மி நேம்ஸ் போட்டு அவங்களுக்கு சேலரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க வேஜஸ் ஷீட்டில். ஓகேவா? ஸோ இந்த விஷயம்லாம் வந்துட்டு ஆடிட் கரெக்டாக தான் நடக்குதா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் கரெக்டாக தான் போயிட்டுருக்கா அப்படின்றத அஷ்யூர் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளோட அசட்ஸை சேஃப்கார்ட் பண்ணுறதும் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். ஸோ அது நடக்குதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியுன்றாங்க. எவ்வளோ தூரம் எவ்வளோ அடிக்குவேட்டாக மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ட்ரான்சாக்ஷன்ஸை கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல எவ்வளோ தூரம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். மேனேஜ்மெண்ட்டோட வேலை என்ன, கரெக்டாக ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? அதான் அவங்க அந்த வேலையை அவங்க எப்படி செய்கிறாங்க, எவ்வளோ தூரம் செய்கிறாங்க, எவ்வளோ அடிக்குவேட்டாக செய்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எவ்வளோ ரிலையபிளாக இருக்குது, how reliable the reports, records and the certificates to the management can be.
இந்த ரிப்போர்ட்ஸு, ரெக்கார்ட்ஸு, சர்டிஃபிகேட் டு த மேனேஜ்மெண்ட்லாம் எவ்வளோ ரிலையபிளாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா. ஓகேவா. வேறு ஏரியாஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை வந்து நம்ம ஆடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன எக்ஸ்டென்ட்டில் செக் பண்ணணும், எந்த டெப்த்தில் எக்ஸாமைன் பண்ணணும் அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொடுக்கப்பட்டுள்ள சர்க்கம்ஸ்டான்சஸில் நம்ம எந்த மாதிரியான ஒரு ஆடிட் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான ஒரு ஆடிட் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எந்தெந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் ரொம்ப வீக்காக இருக்குது ஆர் எந்தெந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் ரொம்ப எக்ஸசிவாக இருக்குது அப்படிங்கிறத இது கண்டுபிடிச்சி சொல்லுமா. அப்புறம் ஜென்ரலாக கண்ட்ரோல் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஒர்த்தான சஜஷன் கொடுக்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை பற்றி நமக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. நம்ம ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாமா.